ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வைவல் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பாட்டில் பார்த்துருப்பீங்க, போயிட்டு நம்ம ப்ரோ ஒரு சொல்லியிருப்பார் டிப்ஸு. ஸோ அந்த டிப்ஸு செய்கிறதுக்காக நான் போயிருப்பேன். பட் காட்டில் போட்டு அடின்னு அடித்து என்னை சாவச்சிட்டாங்க. ஸோ காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அக்ரெசிவ் டைனோ வேணும்னு கேட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு ராப்டர் டைம் பண்ணேன். ஸோ இப்போ அந்த ராப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ட்ரிக்ஸை வேலை செய்தால் எவ்வளோ பண்ண முடியுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, ஏரியா லெவலில் ஒரே பாட்டுடி, கொஞ்சம் பாட்டுக்கடா 10 நிமிஷத்துக்கு. ஓகே வாங்க, கொஞ்சம் அதை டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் ஹெட்ஃபோன் போடாமல் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோவா டிஸ்டர்ப் தெரியாது. பாட்டு நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், பட் பாட்டுக்கு கேட்கும் தான் நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் நோட் ஆன் பண்ணி விட்டுட்டு வேகமாக போக ஆரம்பிச்சிட்டேன் ராப்டர் எடுத்துக்கிட்டு. ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பீடாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்து இருந்தது. ஸோ அதனால தான் எல்லாத்தையும் காட்டணும்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்பீட் ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ப்ளோர் நோட் எடுக்கிற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். பட் இங்கே எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அது காட்டுற டேரெக்ஷன் படி போனால் இங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்கிறது எனக்கு தெரியும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஆஹா, இல்லையே, இந்த இடத்துல 2 எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்குமே. இருங்க கைஸ், ஆக்சுவலாக இது எது காட்டுன்னு தெரியல. காட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோர் இருக்கும், அதை போய் பார்க்கலாம். அதை காட்டினா அங்கே பெட்டு வச்சிடலாம். இல்லைனா பார்த்திங்கன்னா அங்கே பெட்டு வச்சு இந்த எக்ஸ்ப்ளோர் டைம் காட்டுதோ அங்கே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் இருக்குது, நல்லா தெரியும். எங்கேயோ இருக்குமேடா, இங்கே தான் எங்கேயோ கைஸ். எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் என்னோடய பேசி இருக்கும். ரெட் டவருக்கு முன்னாடி ஒரு ஐலாண்ட் இருக்கும். ஸோ நான் அடிக்கடி இங்கே தான் சுற்றிட்டு இருப்பேன். தோருக்கு பாருங்கள், நான் அப்போவே நினச்சேன் இருக்குது பாருங்கள். ஸோ இது இந்த எக்ஸ்ப்ளோர் தான் காட்டுதா? இல்லை, அது வேறு எங்கேயும் காட்டுது. அப்போ இங்கே பெட்டு வச்சுட்டு போயிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஆஹா, ஒரு எக்ஸ்ப்ளோர் நம்ம போடாமலேயே நமக்கு கிடச்சிச்சுப்பா. தலைவலி குறைஞ்சிச்சு. நான் 3 எக்ஸ்ப்ளோர் நோட்டுக்கெலாம் தான் வந்திருக்கேன். ஒரு 2 பெட்டு வச்சுட்டு 3ஆவது எக்ஸ்ப்ளோர் நோட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மிச்சம் 2 எடுக்கலாம். அப்படி எடுத்து எவ்வளோ போகிறது அப்படின்னு பார்த்துட்டு நான் ஆஃப்லைனில் நிறைய பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு வீடியோ போட்டால் பார்ப்பீங்களான்னு தான் டவுட் ஆகுது எனக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸ்ப்ளோர் நோட் எங்கே இருக்குதுன்னு தெரில. இங்கே தான் இங்கேயோ 500 கிலோமீட்டர் தான் இருக்குது. 500 கிலோமீட்டரில், சாரி கைஸ், 500 மீட்ரு. ஓகே, 400 மீட்ரு. இங்கே தான் எங்கேயோ இருக்கும் இன்னொரு எக்ஸ்ப்ளோர்னா. ஆமாம் கைஸ், இது ஞாபகம் இருக்குது. ஸோ தண்ணியில் உச்சி அந்த சைடு கறந்து போனோம். இந்த இடத்துல ஞாபகம் இருக்குது கைஸ் எனக்கு. ரைட். ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் இருக்கிற எக்ஸ்ப்ளோர்டாக கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல அங்கே இருக்கும் கைஸ், கரெக்டாக அங்கே தான் நினைக்கிறேன். மீட்டரை காட்டினா அந்த இடத்துல. ஆமாம் கைஸ், அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் இருக்கும். அதாவது 2-3 கல்லுக்கு நடுவில் இருக்கும் கைஸ். அதான் இன்னும் வெறுப்பு. மை காட், நான் வேறு இறங்கிட்டேனே. ஓகே, ராப்டர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்துட்டேன். ஒரு தடவை கூட சாகாமல் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேருந்து வந்துட்டோம். இதே ராப்டர் இல்லைனா எத்தனை தடவை செத்துருப்பேன்னு தெரில. கண்டிப்பாக போன முறை பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கோம். காட்டுக்குள்ளே போனோன்னு அடி அடிச்சிட்டானுங்க என்னை போட்டு. இப்போ கூட வரவில்லை, ஒரு இதை அடித்து தான் வந்தேன். யாராவன் 2 ராப்டர் அடித்தேன்னு நினைக்கிறேன். சரி, ஞாபகம் இல்லை எனக்கு. ஓகே, நான் நீங்கள் யோசிக்கலாம், இதுக்குள்ளே மறந்துட்டே அப்புறம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக காலைல ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு காட்டுக்குள்ளேயே அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் மத்தியானம் மறுபடியும் விளையாட கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே தான் எங்கேயோ இருக்கும். அது இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெட் வச்சிடலாம். ஓகே, இங்கே ஒரு பெட் வச்சு இன்னொரு எக்ஸ்ப்ளோர் நோட்டு போயிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அங்கே ஒரு பெட்டை வச்சுட்டா டோட்டலாக 3 எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போதைக்கு இதை ஆஃப் பண்ணிடணும்ல. அன்றைக்கி ப்ரோ சொன்ன மாதிரி கரெக்டாக இருந்தால் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொன்று ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி 2 பெட் வச்சிட்டோம். இன்னும் 1 தேவை விட்டால் 3 கண்டுபிடிச்ச மாதிரி ஆகிடும். ஓகே, போவோமா? ஓ, கிட்டே தான் இருக்குதா? அடப்பாவீங்களா? இங்கே என்ன எல்லாம் கிட்ட இருக்குது. இந்த இடத்துலையும் எனக்கு தெரியும். அந்த கல்லுக்கு கீழே பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே ரைட்ரா, எல்லாம் ஈஸியாக இருக்குது. ரொம்ப அலைய உள்ள காட்டுக்குள்ளே போகிறது இப்போ பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக கொடுப்பானுங்க. அது இருக்கு பாருங்கள், நான் சொன்னேன்ல. ஓகே ரைட், இதை போய் எடுத்துடலாம். பெட்டு வைக்க தேவையில்லைங்க. ஓ மை காட், சேபர் டூத், சூப்பர். சேபர் டூத்தோட எக்ஸ்ப்ளோர் நோட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எடுத்துப்போம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இங்கே குட்ஸிலுக்கானது எது இருக்கும் கைஸ். குட்ஸிலோட எக்ஸ்ப்ளோர் நோட்டு ரெட் டவருக்கு முன்னாடி நான் ஐலாண்டில் தான் இருந்தேன்னு சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. ஸோ அந்த ஐலாண்டில் தான் இருக்குது குட்ஸிலுக்கான இது. எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நான் போய் பார்க்குறேன். அது கிடச்சா அது டோட்டலாக 4 எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்த மாதிரி ஆகிடும் ஒரே டைமில். அப்படி எடுத்து எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். எங்கடா பையன்? ஓகே, இங்கே தான் இருந்தான். எங்கே இருக்கான்னு தெரில. அதோ இருக்கான் பாருங்கள். பெட்டு எடுத்துடலாம்.
ஸோ பெட்டு நிறைய இடத்துல வைக்க தேவையில்ல. ஏன்னா போன மேப்பில் அங்கங்கே பெட்டு வச்சு தான் மேப் ஃபுல்லாக பெட் ஆகிடுச்சு. ஸோ சில டைம் எங்கே ஸ்பான் ஆகிறது தெரில. ஓகே, என் பேர் மறந்துட்டேன், சாரிடா தம்பி, என் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் பேர் ஏதோ வரும் கைஸ், மோசோசாரஸோ ஏதோ வரும் நினைக்கிறேன். மோசோசாரஸ்ன்னு நினைக்கிறேன், நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. ஸோ தப்பாக சொன்னேன்னா யாராவது கமெண்டில் சொல்லுங்கள். மோசோசாரஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவன் பேர். ஸோ எனக்கு மறந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கரெக்டாக கமெண்டில் சொல்லுங்கள், மோசோசாரஸா இல்லை நான் தப்பாக சொல்கிறேன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நேராக அந்த எக்ஸ்ப்ளோரேட்டராண்ட போயிடலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 எடுத்துருக்கோம். இப்போ 3வது அதை போய் எடுக்கலாம். ஓகே, இங்கேருந்து அப்படி மேலே ஏறினா கரெக்டாக இருக்கும். ராப்டர் குதிக்கிறாங்க கைஸ், அது போதும் எனக்கு. ஏன்னா இப்போ இதுவே பேரஸாக இருந்தால் அது மேலே ஏறுவான். இப்போ ட்ரைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் கல்லாண்டது. தோரா அப்படியே குச்சி போயிடுறாரு, கெத்தாக இருக்குது. ஓகே ஓகே, இங்கே தான் இங்கே இருக்கோம். ஐயோ ஓகே, அப்படிக்கா போனோம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதுக்கெலாம் நான் வந்து மேப்பை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது கைஸ், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன். வெயிட் பண்ணு. ஆனால் இல்லையே கைஸ், நான் எதுவும் தப்பாக போகிற மாதிரியே இருக்குது. அடப்பாங்கடி இது இல்லைங்க. இன்னொரு எக்ஸ்ப்ளோர் நோட் கிடச்சிருக்குங்க. இன்னொரு எக்ஸ்ப்ளோர் நோட்டுங்க. இது நான் பெட்டு வைக்காதது, அங்கே இருக்குது பாருங்கள். ஆஹா, வேறு லெவலு. எனக்குன்னா இன்றைக்கி லக்கி டேவாக இருக்குது, எக்ஸ்ப்ளோர் நோட் தேடாமலே கிடைக்கிது. ஓகே, நம்ம 25 இருக்கோம். லெவலில் எத்தனை இருக்குதுன்னு தெரில. ஸோ லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த பெட்டு மேப்பு எடுத்து வச்சுப்போம். ஸோ பெட்டு எங்கே வச்சுருக்கேன்னு தெரில, அது இல்லைன்னு சொல்லிட்டு தெரியும் எனக்கு. ஸோ ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பெட்டு வச்ச இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஓகே, மேப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே, எதுவும் பக்கத்தில் தான் இருக்குது கைஸ். என்ன பக்கத்தில் இத்தனை எக்ஸ்ப்ளோர் நோட் வச்சுருக்கீங்க, என்னது இது? ஓகே கைஸ், ரைனோசாரஸு அங்கே இது இருக்குமே, இது ஸ்னோலலாம் இருக்குமே அது. ஓகே, இங்கே தான் இங்கே பெட்டு வச்சது இருக்குது. ஸோ எங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 எடுத்துட்டேன். இப்போ அது 4 போடு, வேறு லெவல். ஓகே, இங்கே தான் எங்கேயோ இருக்குது. ஸோ எங்கே மேன் போனேன்? ஓகே கைஸ், இப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடும். போவோம், ஒரே ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டியதான், கரெக்டாக வந்துடும்னு நினைக்கிறேன். கரெக்டு தான், இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் வந்துடும். போடா ராப்டரி. ஓகே, கிட்ட வந்துட்டேன். ஓகே, இதோ தான் இருக்குது, எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கேருந்து. ஸோ பெட்டையும் பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்லீப்பிங் பேக்கை எடுத்துக்கோ. பெட்டு கிடையாது இது, ஸ்லீப்பிங் பேக். ஆனால் பெட்டுன்னு இது என்னது கைஸ் இது? ஐயோ கைஸ், இது என்னன்னு எனக்கு தெரில. ஏதோ டிஸ்கவரி ஹேஷ்டேக்னு ஏதோ காட்டுது. டிஸ்கவரியா ஆச்சு, அதனால் படிக்கல சரியா. #1 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காட்டுது, அது என்னன்னு தெரியல கைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, 2 லெவல் அப் கிடச்சிருக்கு. ஸோ 27 போயிட்டேன். ஆக்சுவலாக வேறு லெவல் அப் ஆகிட்ருக்கேன். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஒன்றா நான் எடுத்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லெவல் தான் கண்டிப்பாக எனக்கு ஆகிருக்கும், நல்லா தெரியும். ஓகே, வேறு லெவல் சூப்பர். 2 லெவல் ஆகிடுச்சு. நல்ல ட்ரிக் தான் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்குது பார்த்திங்களா மேலே 2, அதை அப்படியே வச்சுக்கிட்டு எனக்கு இன்னொரு இடத்துல எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்கிறது தெரியும், அதை போய் எடுக்கலாம். ஸோ எங்கேயோ தான் இருக்கும். ஏன்டா பட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. இங்கே இல்லை கைஸ், அந்த ரெட்டை வராண்டை தான் இருக்கும். ரெட்டை வராண்டை 1க்கு 2 தெரியும், ஆக்சுவலாக 3 தெரியும் எனக்கு. 3வது எடுக்கிறதுக்கு பெட்ரோடான் இருந்தால் தான் முடியும். அங்கே மலைக்கு மேலே இருக்கும், கல்லுலாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கல்லுக்கு மேலே இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ இப்போதைக்கு கில் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா அதுலேயாவது லெவலில் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு லெவலில் பேரை நான் தான் கில் பண்ணோம், நான் ராப்டர் வச்சு கில் பண்ணிட்டுருக்கேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். எங்கடா போச்சு அது? எங்கடா அந்த டோடோ காணோம்? எங்கே மறைஞ்சிச்சுங்க? அங்கே தான் நிற்கிதா? அடப்பாவி, எனக்கு கண்ணு தெரியலையா இல்லை அதை மறைஞ்சு போச்சான்னு தான் தெரில. ஓகே, அது கொண்டுருவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி டோடோவை கொண்டுறதா வேஸ்ட்டு. ஸோ நான் அந்த இடத்துக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வரேன். ஸோ இந்த இடம்னா அங்கே ஒரு மலைக்கு மேலே இருக்கும் கைஸ், நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே தான் இது என்ன இடம்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்தால் ஐயோ #2 அதே போட்டிருக்கு, ராக்வெல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு #2ன்னு போட்டிருக்கு. ஸோ இது வேறு மாதிரி போல். இது ஐயோ என்னடா சொத்துக்குள்ளே போயிட்டேன். இது என்னடா புது பாக்கு ஏங்க? அப்போ அதிலலாம் லெவலப் கிடைக்காதுங்க, வேஸ்ட்டுங்க. பேசாமல் நான் அங்கே போகிறேன். ரெட் டவருக்கு முன்னாடி ஒரு ஐலாண்ட் இருக்குது சொன்னேன் இல்லையா? ஸோ அங்கே போயிட்டு பார்க்குறேன். அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்குது. ஆஹா, 1 2 தெரிசனார்ஸ் இருக்குது. நான் வம்பு இழுக்க விரும்பலை, பட் அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் தேவையில்லை கைஸ், தேவையில்லாமல் சண்டை போட்டு நம்ம பேட் லக் ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்மளும் பேக்கப் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம ராப்டர் எடுத்துன்னு போகலாம். இங்கே ராப்டர் மட்டும் தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும். நான் பவ் வச்சு தான் தூரத்துலேருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தேவையில்லாத ரிஸ்க்குன்னு தோணுது. நான் கொஞ்சம் அளவுக்கு பவர்ஃபுல்லாகிற மாதிரி இருந்தால் தெரிசனார்ஸ்கிட்ட சண்டைக்கு போகலாம்.
ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ், இந்த ராக்கு பின்னாடி, அதாவது இந்த மாதிரி கல்லுங்களுக்கு பின்னாடி தான் நான் பார்த்தேன். ஸோ அதை போயிட்டு முதல்ல எடுத்துடலாம். எந்த கல்லுக்கு பின்னாடி தான் தெரியல. ஆஹா, இங்கே குதிச்சிட்டனே, போடா வரல. ஓகே, குதிச்சு போக வேண்டியதான் அப்படியே. இது ராப்டர் கிடச்சிச்சு கைஸ். தோ 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 இங்கே தான் இருக்குது. பட் நீங்கள் விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்டா அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐயா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓ மை காட், தெரியாமல் அந்த டோடோவை கொண்டுட்டேன் கைஸ் நான். ஓகே, ஐயோ திரும்ப மாட்டான் கைஸ், அவனை வேறு பறந்துன்னே இருக்கிறான். இருப்புடா, இருங்க கல் மேலே ஏறிடலாம். இந்த தான் எக்ஸ்ப்ளோர் நோட்டு. ஐயோ டே அடிக்க மாட்டான் கைஸ். அடா, ஐயோ வாளுக்கு பின்னாடி போயிடுறேன் அவனா. சரி, இது வேலைக்கு ஆகுது. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு அதை எடுத்துடுறேன். இது மேலே வேறு கம்மியாகிட்டே இருக்குது இது. ஓகே கைஸ், குட்ஜில் சொன்ன பார்த்தீங்களா, குட்ஜில் எக்ஸ்ப்ளோர் நோட் இங்கே தான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே தம்பி, வாடா போகலாம். அடையாண்டா, இவங்க வேறு அடி வாங்காமல் விட மாட்டானுங்க போல். அடி ஓவர் ஆடிட்டுருக்க. ஐயோ, ஸ்டெமினா வர இல்லையா? இருங்க, ஸ்டெமினா ஏறட்டும். ஸோ ஸ்டெமினா வரோம், நம்ம இங்கேருந்து போயிடலாம். இருங்க கொஞ்சம் இறங்கிடலாம். ஸ்டெமினா ஏறட்டும். அதுக்கு லெவலப் ராப்டருக்கு லெவலப்பா போடு வேறு மாதிரி என்ன போட்டு விடலாம். ஆனால் மில்லி போடலாம். இல்லை ஹெல்த்து போடலாம் கைஸ், ஹெல்த்து போடலாம். ஹெல்த்து கொடூரமாக ஏற்றி விடுவோம் எனக்கு. ஓகே, அப்போ தான் பார்த்தீங்கன்னா தைரியமாக சண்டை போட முடியும், ஹெல்த் இருக்குதுன்னு தெரிஞ்சால். ஓகே, நான் வந்து எனக்கு வெயிட்டு போட்டுக்கிட்டா. இல்லை வேணாம், எனக்கு பரவாயில்ல, வெயிட்டே இருக்கட்டும். ஹெல்த்து போடலான்னு பார்த்தேன், பட் வெயிட்லேயே இருக்கட்டும். ஏன்னா வெயிட்டு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நான் ரொம்ப தூக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி தான் ஸ்டெமினாவும் ஹெல்த்தும் போட்டோம்ல 2 லெவல், அதனால் இந்த முறை வெயிட்டு போட்டு விட்டேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு கடகடன்னு போய் நான் இங்கே இருக்க மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பி பூரா போகிற வரைக்கும் நான் இங்கே வந்து இருக்கிற டைனோலாம் கொண்டுட்டுருக்கிறேன். அதான் ஃபுல்லாக நான் டேமேஜ் கொடுத்துட்டு, ராப்டர் வச்சு டேமேஜ் கொடுத்துட்டு அப்புறம் பவு எடுத்து அடிச்சிடுவேன். ஸோ அப்போ நான் எனக்கு கில்லு கிடச்சிரும், எனக்கு எக்ஸ்பி கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் திருட்டுத்தனமாக தான் இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடிச்சிடுறேன். இப்போ பவு எடுத்து ஒரே போடு. என்னடா 0ல் நிற்கிறான்? இதெல்லாம் ஏமாற்ற வரலடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு அப்படியே என் வீட்டுக்கு போயிடுறேன். ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆச்சு. ஆஃப்லைனில் நான் இன்னும் நிறைய பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி கொண்டுட்ருக்கேன் நான் இங்கே போயிட்டு. ஸோ இங்கே எல்லாம் பேரசாராக தான் இருக்குது, பட் பார்த்துக்கலாம். அங்கே அந்த சைடு ஒரு ஆமையை வேறு பார்த்தேன் நான். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி ஸ்பான் ஆகும். வந்து எடுத்து வச்சுருப்பேன் லாக்கரில். எதுக்கு வைப்பேன் என்னத்துக்கு வைப்பேன்னா தெரியாது, நான் வச்சுருவேன். ஸோ இது பார்த்துன்னா அந்த ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் வேகமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ், நான் அது ஃபுல்லாக எக்ஸ்பீரியன் காலியாக வர வரைக்கும் இங்கே வந்து லெவலப் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் வீட்டுக்கு. வெயிட் பண்ணுங்கள் கைஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த காரணம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகே, நம்ம இந்த ராப்டரை இங்கே நிப்பாட்டி வச்சுட்டு, ஸோ இவனுக்கிட்ட இருக்க லூட்டெல்லாம் நான் காட்டுறேன். ஸோ அவ்வளோ ஒன்றும் பெரிய லூட்லாம் கிடையாது. ஸோ கண்ணில் பட்டவன்லாம் அடித்தோம், அவ்வளோதான். எங்கே நிப்பாட்டுறது இவனை? ஸோ இப்படியே நிப்பாட்டி வைப்போம். இச்சி நவுறா, இவனுக்குள்ளே பூந்து நிப்பாட்டி வைக்கிறேன். எப்படிறா அடி, கொஞ்சம் நவுருங்கடா. ஓகே, இப்படியே நிப்பாட்டி வச்சிடலாம். ஸோ இப்படியே பக்காவாக இருப்பான். பார்க் படியாச்சு வண்டியை. இப்போ இவனுக்கு ஒரு லூட்லாம் காட்டுறேன். அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ கொஞ்சோண்டு மீட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாயில்டு மீட் தான் எனக்கு வேணும். அப்புறம் ஒரு 210 ஹைடு இருக்குது. ஸோ அவ்வளோதான், மித்த ரூட்லாம் அப்படியே வச்சிடலாம் இவனுக்குள்ளே. ஸோ ஸ்பாயில்டு மீட் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இது என்னது நார்கோட்டிக்கு போட்டுட்டு பிக்சர்கள் ரூட்லாம் இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே என்னடா வைக்கிறது? ஓகே, என்ன வைக்கிறது தெரியல. ஓகே, ஐயோ இது வேறு என்ன வைக்கிறது தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹைடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற கிரேட்டின் அதெல்லாம் வைக்கணும். ஸோ அது என்ன வைக்கிறது தெரியும். ஹைடு வச்சிட்டேன்னா எங்கடா அதோ இருக்குது, இன்னும் ஹைடு நான் வைக்கலை. ஸோ மித்தபடி ஹைடை வச்சிடலாம். ஸோ கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மெட்டல் ஆக்ஸ் இல்லை மெட்டல் ஆக்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ மெட்டல் ஆக்ஸ் தான் போட முறை தான் எடுத்து வச்சேன். ஸோ இந்த முறை எடுத்து வைக்கல. ஓ மை காட், வெறுப்பு கைஸ். ஓகே, ஏதோ சத்தம் கேட்குது. என்னடா ஏதோ சத்தம் கேட்குது கைஸ், உங்களுக்கு கேட்குதா தெரில, பட் எனக்கு ஏதோ சத்தம் கேட்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், அது என்னன்னு தெரில. டேச் எடுத்து உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஹைடும் வச்சிட்டேன். ஸோ ஹைடு வச்சது கட் பண்ணிட்டேன். ஸோ சாரி, வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை, என்னன்னு தெரில. ஸோ ஹைடு வச்சது வந்து இல்லவே இல்லை, பட் ஹைடு நான் உள்ள தூக்கி வச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா துறைக்கிட்டேருந்து கொஞ்சம் ஸ்பாயில்டு மீட்லாம் எடுத்துட்டேன். அவன் என்ன பண்ணுறான்னு தெரில, அது மேலே ஏறி நிற்கிறான். நான் ஃபாலோ கொடுத்ததை கேன்சல் பண்ணல போல், அவன் பின்னாடியே வந்துட்டுருக்கான். எங்கடா தம்பி வாடா, என்னடா பண்ணுற? ஐயோ மாட்டிக்கிட்டான் போல இருக்கே. இப்படியும் அப்படியும் போயிட்டுருக்கான். இப்படி வாடா. ஐயோ இப்படி வாடா.
இருங்க கைஸ், கிட்ட போய் கூப்பிட்டு வந்துடலாம். அந்த வந்துட்டான் பாருங்க, கிட்ட போய் கூப்பிட்டு வந்துடலான்னு குதிச்சு வரான். யாரா நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே வாப்பலாம். ஓகே இன்னொரு பேர் ட்ராப் பண்ணிட்டு ஸ்டாப் ஆள் கொடுத்துடலாம். ஸோ ஸ்டாப் ஆள் கொடுத்து இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துருக்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ ஒரு தடவை கூட நான் சொல்லவே இல்லை, நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்ல, லைக் பண்ணவும் சொல்லலை. ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, சொல்லி மட்டும் பண்ணுறா போகிறீங்க. ஓகே இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நீ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சி போய் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இல்லை ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல இருக்கட்டும், ஒரே ஒரு லைக் ஒண்டி பண்ணுறேங்க. ஓகே இந்த வீடியோ நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 11 எப்படி இருந்து சொல்ல மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ நான் வந்து நாளைக்கு ஒரு சீரிஸ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மைண்ட் கிராஃப்ட்டு. ஸோ மைண்ட் கிராஃப்ட் எத்தனை மணிக்கு வரப்போகுதுன்னா நாளைக்கு ஒரு 6:30லேருந்து 7க்குள்ளே வந்துடும். ஸோ மைண்ட் கிராஃப்ட் வந்து நான் இன்னும் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இதுமாரி தான் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி நாளைக்கு கண்டென்ட் நான் போடுறேன். ஸோ பெட்டர் தேவையில்ல. ஸோ இனிமேல் ஆர்க்கு மைண்ட் கிராஃப்ட்லாம் ரெகுலராக வரும். ஸோ ஃப்ரீ ஃபயர்லாம் இன்னும் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதை ப்ளே பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதே நான் போடுறேன். ஸோ பார்த்துருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பெல் ஐக்கன் அழுத்தி ஆள வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரே ஒரு லைக் கொடுத்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் பண்ணுங்கள். ஓகே இதோட சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பாய், see you.